வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணலாம், முருங்கைக்கீரை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். நான் எப்படியும் வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணிடுறேன், முருங்கைக்கீரை செஞ்சிடறேன். முருங்கைக்கீரை செய்கிறது வந்து ஃபஸ்ட்டு நல்ல வெங்காயம் நிறைய அரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறது பெட்டரானா, நல்ல சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கீரையை போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுங்கள், தேங்காவோட நான் செய்கிறது அப்படி தான். தேங்காவோட ஜீரகம் சேர்த்து காஞ்ச மிளகாய் ஒரு 3-4, அதாவது கீரைக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4, இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும்னா 2 காஞ்ச மிளகா போட்டு அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பூவானோடனே அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு, இவ்வளோ தான் அரைக்க வேண்டியது, அவ்வளோதான். இதை என்ன பண்ணுங்கள், அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, வெங்காயம் நல்லா அரிஞ்ச பிறகு கீரையை போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி, ரொம்பலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி கீரை, நான் கொஞ்சம் தான் கீரை வதக்குறேன், அதனால் கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வேண்டாம். இந்த கீரைக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் ஒரு 5 ஸ்பூன் அவ்வளோதான் வச்சுட்டு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இந்த போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த வேணால் பூண்டெல்லாம் இருக்கிறதுனால, பூண்டு காஞ்ச மிளகாலாம் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும் இல்லையா, நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே வச்சுட்டு நல்ல ஒரு மூடி போட்டு என்ன பண்ணுங்கள், மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கிறதுனாலலாம் இது நமக்கு வந்து தீஞ்சிடாது. நம்ம வந்து தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கிறோம்ல, அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா வதக்கிட்டு இப்படி வதக்குங்க நல்லா. ஏன்னா இப்போ நம்ம அரைச்ச தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம்ல, தேங்காய், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால என்ன பண்ணுங்கள், அரைச்சி முடிச்சிட்டோன்னே ஒரு மூடி வச்சு என்ன பண்ணுங்கள், எப்போவுமே மூடி வச்சு இது பண்ணுங்கள். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்மளுக்கு தெரியும் கீரை எப்படி வேகும் அப்படின்னு தெரியும். கீரை வெந்தோடனே பாருங்கள், கீரை வெந்துச்சான்னு பார்த்து இறக்கி வச்சுருங்க. நல்லது, கீரை நல்லா இரும்பு சத்து உள்ளது, கண்டிப்பாக எல்லோரும் சேர்க்க வேண்டியதில்லை, அதனால் நல்லா சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே, பாய்.